வணக்கம். இன்றைய செய்திக்களம் பகுதியிலே முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் தொட்டுச் செல்லப் போகிறோம். முக்கியமான விடயம் என்று சொல்லி சொன்னால், அண்மை நாட்களில் நாடாளுமன்ற அமர்வுகள் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விவாதங்களில் பேசப்படுகின்ற விடயங்கள் மிக முக்கியமானவையாக கண்சாட்டிலும் பதிவு செய்யப்படும். அது சார்ந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். அந்த வகையிலே யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பண தூய்மையாக்கல் சட்டமூல விவாதத்தின் போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். விடுதலை புலிகளினுடைய காலத்திலே மக்கள் ஒப்படைத்த நகைகள், தமிழீழ வைப்பகத்திலே மக்கள் ஒப்படைத்த நகைகளை இந்த யுத்த காலம் நிறைவடைந்ததற்கு பிறகு அந்த யுத்த காலத்தினுடைய இறுதி நாட்களிலே இராணுவம் அதனை கையகப்படுத்தியிருந்தது. இராணுவம் கையகப்படுத்திய அந்த நகைகளை அப்போதைய அரசு அங்கத்திடம் அது ஒப்படைக்கப்பட்டது. கொள்கலன்கள் மூலம் அந்த நகைகள் கொண்டு செல்லப்பட்டதான தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்ச்சியான ஒரு விவாதமாக இருந்தது. வெளிநாடுகளில் அந்த நகைகள் மாற்றப்பட்டு வைக்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதுபோல் இங்கு பல இடங்களில் அந்த நகைகள் கொள்ளையிடப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வாறு இருக்கும்போது இறுதி யுத்த காலத்திலே பொதுமக்களுக்கு சொந்தமான நகைகளை அரசு உடைமையாக்கி கொண்டு இருந்தது. இந்த விடயம் தொடர்பாக தற்போதைய ஆட்சியாளர்கள் தேசிய மக்கள் சக்தி தேர்தல் காலத்தில் ஒரு முக்கியமான வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தார்கள். அந்த வாக்குறுதி என்னவென்று சொல்லி சொன்னால், மக்களினுடைய நிதி, மக்களினுடைய நகைகள், மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நாங்கள் மக்களிடமே கையளிப்போம். கடந்து வந்த அரசாங்கங்கள் கையகப்படுத்தி வைத்திருந்த அத்தனை விடயங்களும் நாங்கள் மக்களிடமே கொண்டு சேர்ப்போம் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டினார்கள். ஆகவே இந்த விடயத்தை சுட்டிக்காட்டி நேற்றைய நாடாளுமன்ற அமர்விலே சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். பல கோடி ரூபாய் பெறுமதியான பல நகைகள் அப்போதைய அரசு, மஹிந்த ராஜபக்ஷ அரசு தமிழீழ வைப்பகத்தில் இருந்து இறுதி யுத்தத்தின் போது கொண்டு சென்றது. இதற்கான சாட்சியாக அப்போதைய காலகட்டத்திலே இறுதி யுத்தத்தில் இராணுவ தளபதியாக செயற்பட்ட ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா பல இடங்களில் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியது எப்படி என்று சொல்லி சொன்னால், நகைகள் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டு அரசாங்கத்திடம் அந்த நகைகளை நாங்கள் ஒப்படைத்தோம், பல கோடி ரூபாய் பெறுமதியான நகைகள் என்ற ஒரு விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நகைகளை தாங்கள் அரசாங்கத்திடம் கொண்டு சென்றோம் என்ற விடயத்தை பல நேர்காணலிலே அவர் தெரிவுபடுத்தியிருக்கிறார், வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே அந்த விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இதற்கான முறையான ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். மக்களினுடைய நகைகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் இங்கு சொல்லப்படுகிறது. சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் இந்த நாடாளுமன்ற அமர்விலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். 800க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களினுடைய நகைகள் தொடர்பாக தற்போதைய அரசாங்கத்திடம் நீங்கள் பெற்றுத்தாருங்கள், தற்போதைய அரசாங்கம் தங்களுடைய நகைகளை மேல் ஒப்படைக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் மக்களுக்கு அந்த நகைகளை வழங்க வேண்டும் என்று சொல்லி நேற்றைய நாடாளுமன்ற உரையிலே சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தன்னிடம் 800க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இவ்வாறான விடயங்களை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஒரு தாயார் 50 பவுனுக்கு மேற்பட்ட நகைகள் தங்களிடம் இருந்து எடுக்கப்பட்டதான தகவலை அங்கு சொல்லி இருக்கிறார். ஆகவே பொதுமக்களினுடைய அந்த சொத்துக்களுக்கும் நகைகளுக்கும் என்ன நடந்தது என்ற ஒரு விசாரணை முக்கியமானதாக வேண்டும் என்று சொல்லி நேற்றைய பண தூய்மையாக்கல் சட்டமூலத்தினுடைய விவாதத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த விடயத்தை தொட்டு சென்றிருக்கிறார். உண்மையிலே உகண்டா நாட்டிலே மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலே பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதான ஒரு கடந்த கால தகவல்கள் இருக்கிறது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் ஏராளமான பணம் கொண்டு செல்லப்பட்டதான தரவுகளும் அது சார்ந்த தகவல்களும் இருக்கிறது. சுவிஸ் வங்கியில் கருப்பு பணம் இருப்பதான தகவல் இருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷக்களினுடைய சொத்துக்கள் உலகின் பல இடங்களிலும் பலவாறு மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு வகையிலே இந்த தங்க நகைகளும் மாற்றப்பட்டிருக்கலாம். அதற்கு என்ன நடந்தது? மக்களினுடைய நகைகள் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு விடயம் தான் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. உண்மையிலே தற்போது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழலை ஒழிப்போம், மக்களினுடைய உரிமைகளை மக்களுக்கு வழங்குவோம், மக்களினுடைய சொத்திலே ஒரு பகுதியை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதியை தினம் முன்வைப்பவர்கள். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக எவ்வாறான விசாரணைகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாகவும் கடந்த காலத்தில் நடைபெற்ற பல்வேறுபட்ட ஊழல் சம்பவங்கள் தொடர்பாகவும் தற்போதைய அரசாங்கம் விசாரணை குழுக்களை அமைத்து நீதிமன்றங்களூடாகவும் நிதி குற்றவியல் பிரிவினூடாகவும் புலனாய்வு பிரிவினூடாகவும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த தங்க நகைகளுக்கு என்ன நடந்திருக்கும், அது எங்கு சென்றிருக்கும் என்ற விசாரணையை அவர்கள் மேற்கொள்வது என்பது சுலபமான விடயம்
விடயம், யார் குற்றவாளிகள் எங்கு இருப்பது என்பதையும் அவர்கள் மிகச் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். ஆகவே சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தது போல மக்களினுடைய தங்க நகைகளை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு இந்த அரசு அவ்வாறான நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைய செய்திக்கிழம் பகுதி ஊடாக நாங்கள் நேற்றைய நாளிலே பண தூய்மையாக்கல் சட்டமூல விவாதத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் உரையாற்றிய விடயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த செய்தியை உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். இந்த நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தத்தின் பொழுது தமிழீழ தேசம் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட நிதி, பொருளாதார, அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு தேசமாக தமிழர்களுடைய நிலப்பகுதிகள் இருந்தது. அந்த காலகட்டங்களில் அவர்களுடைய நிலப்பகுதிகளில் இயங்கிய தமிழீழ வைப்பகத்திலே தமிழர்கள் தங்களுடைய நகைகளை அடவி வைத்திருந்தார்கள். இறுதி யுத்தத்தின் பொழுதும் அந்த நகைகள், அடைவில் இருந்த நகைகளை எடுக்கக்கூடியவர்கள் மீள எடுத்திருந்தார்கள். எடுக்காதவர்களுடைய பல கோடி ரூபாக்கள் பெறுமதியான கண்டெய்னர் பெட்டிகளில் நகைகளை கொண்டு வந்து கோட்டபாய ராஜபக்சவும் அரசாங்கமும் கொண்டு வந்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் கூட பல நேர்முகங்களில் பல தடவைகள் முன்வைத்திருக்கிறார். தானே அந்த தமிழீழ வைப்பகங்களில் இருந்த நகைகளை நான் அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறேன், அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்று அவர்கள் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். நான் கேட்கிறேன், இந்த உயர்ந்த சபையினூடாக இறுதி யுத்தத்தின் பொழுது தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இந்த நகைகள் தூயதாக்கப்படுவதற்காக உகண்டாவிலும் மஹிந்த குடும்பத்தினால் இப்பொழுதும் பேணி வைத்திருக்கப்படுவதாகவே செய்திகள் வருகின்றன. விடுதலை புலிகளிடமிருந்து அல்லது அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தவர்கள் கேபி என்று சொல்லப்படுகிற குமரனூடாக சொத்துக்களை பறிமுதல் செய்த கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் அந்த சொத்துக்களை பசில் ராஜபக்ச போன்ற அந்த ராஜபக்ச குடும்பத்தின் பேரிலே பல நாடுகளில் முதலீடு செய்திருப்பதாகத்தான் நாங்கள் இன்றும் இந்த செய்திகளை பார்க்கிறோம். ஆகவே தமிழர்களுடைய, அதிலும் ஏழைகள் தமிழீழ வைப்பகங்களிலே அடை வைத்த அந்த நகைகளுக்கு என்ன நடந்தது? நான் கேள்வியாகவும் கூட கேட்டிருந்தேன். இதுவரை இந்த அரசாங்கம் பதவிக்கு வர முதல் இந்த அரசாங்க தரப்பிலே சொல்லியிருந்தார்கள், நாங்கள் அந்த நகைகளை மக்களிடம் கொடுக்கிறோம் என்று, நாங்கள் அதற்கான வழியை தேடுவோம் என்று. ஆனால் இப்பொழுது வேறு ஒரு கதையை சொல்லுகிறார்கள், அது அரசாங்கத்தினுடைய நிதி மூலத்துக்கு மாற்றப்படும் என்று. நான் சென்ற வாரம் கூட என்னிடம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு அம்மா வந்திருந்தார். 50 பவுன் நகைகளை தான் தமிழீழ வைப்பகத்திலே பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். நான் அடவி வைத்திருக்கவில்லை, பாதுகாப்பு பெட்டகத்திலே வைத்திருந்தேன். இதனை விட இதுவரை கிட்டத்தட்ட 816 பேர் என்னிடம் தங்களுடைய விண்ணப்பங்களை தந்திருக்கிறார்கள். தங்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட அடைவு நகைகளை மீட்டு தாருங்கள், அது இலங்கை அரசாங்கத்தினுடைய படைகள் தானே கொண்டு போயிருக்கின்றன, அதனை அரசாங்கமே ஒப்புக்கொண்டிருக்கிறது, இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கமும் சொல்லியிருக்கிறது, நாங்கள் அதனை அந்த மக்களுக்கு வழங்குவோம் என்று. ஆகவே நீங்கள் ஒரு நேர்மையான கண்ணியமிக்க அரசாங்கம், நீங்கள் இன்று உங்களுடைய பெயரை நல்லதாக்குவதற்காக பல பெயர்களை சொல்லுகிறீர்கள். அப்படியானால் கடந்த அரசாங்கம் கொள்ளையடித்த தமிழ் மக்களுடைய தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகையை மீட்டெடுத்து அதை தமிழ் மக்களிடம் வழங்குவதற்கு என்ன தடை இருக்கிறது? ஏன் நீங்கள் அதனை அந்த மக்களிடம் வழங்கக்கூடாது? நீங்கள் எத்தனையோ பேருக்கு விசாரணை நடத்துகிறீர்கள். சுரேஷ் ஆலையில் இருந்து பழைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச வரைக்கும் நீங்கள் பல பேருக்கான விசாரணைகளை மேற்கொள்கிறீர்கள். இந்த நகைக்கு என்ன நடந்தது? இது தமிழர்களுடைய நகை என்பதனால் நீங்கள் விசாரணை செய்யாமல் விடப்போகிறீர்களா? அல்லது இங்கும் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது, மிகப்பெரிய ஒரு கரப்ஷன் நடந்திருக்கிறது, அப்படியானால் இந்த நகைகளுக்கு என்ன நடந்தது என்பதை விசாரிக்காமல் விடப்போகிறீர்களா? தயவு செய்து பணத்தை மட்டும் தூயதாக்கல் மட்டுமல்ல, இந்த நடந்து போன மிகப்பெரிய அநியாயத்துக்கு எதிராக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்களுடைய நகைகளை மீளப் பெறுவதற்கு இந்த அரசாங்கம் உடன் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ச காலத்திலும் சொன்னார்கள், நாங்கள் அந்த நகைகளை வழங்க இருக்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்களும் சொன்னீர்கள். ஆனால் நீங்களும் இதுவரை எந்த விதமான முன்முயற்சிகளையும் மேற்கொள்ளவில்லை. உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் இருந்து பல விடயங்கள் இன்று பறந்து கொண்டிருக்கின்றன. சொல்லப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் நடைமுறைப்படுத்தப்பட முடியாமல் இருக்கிறது. ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நான் குறிப்பிடுவது, தமிழீழ வைப்பகத்திலே தங்களுடைய விவசாய செய்கைக்காக, பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக அடவி வைத்த அந்த நகைகளை இன்று எத்தனையோ குமர் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாமல், தங்களுடைய குடும்பத்துக்குரிய நகைகளை மீட்க முடியாமல் இந்த குடும்பங்கள் பரிதவிக்கின்றன. ஆகவே இது ஒரு கண்ணியத்தோடும் கருணையோடும் அவர்களுடைய நகைகளை அவர்களிடம் வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். முதலிலே நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக
அரசாங்க அதிபர்களுக்கூடாக இவ்வாறு தமிழீழ வைப்பகத்திலே நகையை அடை வைத்தவருடைய பட்டியலை கோருங்கள். எத்தனை ஆயிரம் பேர் இவ்வாறு நகைகளை அடை வைத்திருக்கிறார்கள், அவர்களிடமிருந்து எவ்வளவு நகைகள் அடை வைக்கப்பட்டிருக்கிறது, அப்படியானால் இலங்கையிலே எவ்வளவு கோடி ரூபாய் பெறுமதியான நகைகளை ராஜபக்ஷ குடும்பம் கொள்ளையடித்திருக்கிறது என்பதை வெளியிலே கொண்டு வாருங்கள். இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது.